குட் மார்னிங்ப்பா. இன்னைக்கு நான் லிமிட்டிங் ரியேஜென்ட் கான்செப்டை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சம் பேசிக் கான்செப்ட் கெமிஸ்ட்ரி லிமிட்டிங் ரியேஜென்ட் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதுண்டா. ஆக்சுவலாக சம் பேசிக் கான்செப்ட் கெமிஸ்ட்ரி நல்லா தரவாயிட்டீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 5-6 லெசனை நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா கெமிஸ்ட்ரி தரவா புரியும், ஃபர்தர் லெசனும் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால இந்த லெசனை நீங்கள் நல்லா தரவா படிச்சுக்கிடணும். தட் இஸ் படிச்சுக்கிடணுங்கிறது ப்ராக்டிஸ் பண்ணிக்கிடணும், நிறையா புரிஞ்சுக்கிடணும் நிறைய. சரி, இதுல லிமிட்டிங் ரியேஜென்ட் கண்டுபிடிக்கிறது எப்படிங்கிறத முதல் சொல்றேன். லிமிட்டிங் ரியேஜென்ட் அப்படின்னா அந்த ரியாக்டன்ட் இருக்கிற வரைக்கும் தான் அந்த ரியாக்ஷன் நடக்கும். அப்படிப்பட்ட ரியாக்டன்ட் தான் லிமிட்டிங் ரியேஜென்ட். இப்போ நான் 2 ரியாக்டன்ட் எடுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பாட்டில் அஸ் வெல் அஸ் கேப். கம்ப்ளீட்டா ஃபைனலா ஒரு பாட்டில் வருது அப்படின்னு வச்சுக்கணும். ஸோ இப்போ நான் வந்து இதுவும் 1:1 எடுக்கணும். இதான் எனக்கு ரூல். இது 1 எடுத்தா இது 1 எடுக்கணும். அப்போ இது 5 எடுத்தா இதுவும் 5 எடுக்கணும். ஆனா நான் 10 எடுத்துட்டேன். ஸோ நான் என்ன எதிர்பார்க்கறேன், நான் கேப் 10 எடுத்துட்டேனே, கேப்பை வச்சு நான் ப்ராடக்டை கால்குலேட் பண்றேன். அதாவது நல்லா பாருங்க, இது 1 எடுத்தா ப்ராடக்ட்டும் 1 தான் கிடைக்குது, இது 1 எடுத்தா ப்ராடக்ட்டும் 1 தான் கிடைக்குது. ஸோ கேப் 10 இருக்கு இப்போ, அதனால எனக்கு 10 ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா வராது. ஏன்னா நான் கரெக்டான ரேஷியோல எடுக்கல. கரெக்டான ரேஷியோல எடுத்தாதான் ஏதாவது ஒரு ரியாக்டன்ட்டை வச்சு ப்ராடக்டை கால்குலேட் பண்ணிடலாம். ஆனா கரெக்டான ரியாக்டன்ட் ரேஷியோ எடுக்கல. கொடுத்துருக்கிறது 1:1 தான். ஆனா நான் ஏன் இஷ்டத்துக்கு 5-10 எடுத்து வச்சிருக்கேன். அப்படி எடுத்துட்டேன்னா ஏதாவது ஒன்றை வச்சு கன்சிடர் பண்ண முடியாது. அவங்க கொடுத்துருக்கிறபடி கரெக்டா நம்ம எடுத்திருந்திருக்கணும். அப்படி எடுத்திருந்தா ஏதாவது ஒன்றை வச்சு ப்ராடக்டை பண்ணிக்கலாம். சரி, இப்ப நான் என்ன செய்யறது அப்படின்னா, எது கம்மியா இருக்கோ அதை வச்சுதான் ப்ராடக்டை கால்குலேட் பண்ண முடியும். இப்ப எத்தனை உங்களுக்கு ப்ராடக்ட் கிடைச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தா 5 தான் கிடைச்சிருக்கும். ஸோ இது 1 எடுத்திருந்தா இது 1 கிடைக்குது, அப்ப 5 எடுத்திருந்தா 5 கிடைக்கும். அப்போ இந்த பாட்டில் இருக்கிற வரைக்கும் தான் இந்த ரியாக்ட் நடக்குது. மீதி என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 5 இருக்கிற வரைக்கும் தான் 5 கேப் எடுத்துக்கிடும். மீதி இருக்கிற 5 எக்ஸஸா அப்படியே நிற்கும். ஸோ இனிமே இதை வச்சு நம்மளுக்கு ப்ராடக்ட் கால்குலேஷனுக்கு யூஸ் இல்லை. ஸோ 5 ரியாக்டரை மட்டும் எடுத்துட்டு 5 எக்ஸஸா இருக்கும். இங்க அதை பத்தி தான் கொஸ்டின் இருக்கு. இந்த கொஸ்டினை பார்ப்போம். இங்க பாருங்க, ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்கடா. இந்த ரியாக்ஷன் ஆக்சுவலா பேலன்ஸே ஆகல. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். முதல் பேலன்ஸ்டு ரியாக்ஷன் நீங்க எழுதிக்கிடணும். ஃபர்ஸ்ட் நான் பேலன்ஸ் ரியாக்ஷன் எழுதுறேன். NH4NO3. இது வந்து ரைட் சைடு பாருங்க 3 இருக்கு, அதனால நான் இதை 3 டைம்ஸ் எடுத்துக்கிறேன். Na3PO4. அண்ட் தென் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா 3 Na இருக்கு, அதனால 3Na3. லெஃப்ட் சைடு 3 Na இருக்கு, 3NaNO3 எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இதை பேலன்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பேலன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க, எத்தனை பாஸ்பேட் இருக்கு, எத்தனை சோடியம் இருக்கு, NH4 எத்தனை இருக்கு, எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டாக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன் கரெக்டாக எழுதுனதுக்கு அப்புறம் தான் நம்ம எவ்வளவு எடுக்கணுங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாருங்க, 3 மோல் NH4NO3 எடுத்தா, ஸ்டாக்கியோமெட்ரினாலே மோலை வச்சு தானே பண்ணணும். 3 மோல் NH4NO3 எடுத்தாங்கன்னா 1 மோல் Na3PO4 எடுக்கிறாங்க. ஸோ 3:1 எடுத்து ப்ராடக்ட் 1:3 கிடைக்கிற மாதிரி பண்றாங்க. இதுதான் கரெக்டான மோல் ரேஷியோ. ஆனா இவங்க கொடுத்துருக்கிறது பாருங்க, மாஸ்ல கொடுத்துருக்காங்க. அதாவது ரியாக்டன்ட்டை மாஸ்ல எடுத்திருக்காங்க. அப்போ இந்த மோல் ரேஷியோவை மாஸ் ரேஷியோ கன்வெர்ட் பண்ணிக்கிடணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, 3 மோல் ஆஃப் NH4NO3 இல்லையா, 1 மோல் ஆஃப் NH4NO3 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதனுடைய மாலிகுலர் வெயிட் கண்டுபிடிச்சுக்கிடணும். ஸோ மாலிகுலர் வெயிட் எப்படி கண்டுபிடிப்போம், மோல்னாலே அதனுடைய மாலிகுலர் வெயிட். ஒரு மோல் காம்பவுண்டோட வெயிட் என்னன்னா அதனுடைய மாலிகுலர் வெயிட். மாலிகுலர் வெயிட் எப்படி கண்டுபிடிக்கலாம், அட்டாமிக் வெயிட்டை பிளஸ் பண்ணிக்கோங்க. நைட்ரஜனோட அட்டாமிக் வெயிட் 14, ஹைட்ரஜனுக்கு 4, திருப்பி நைட்ரஜன் இருக்கு 14, அண்ட் 3 ஆக்சிஜன் இருக்கு. அப்போ 3x16. ஒவ்வொரு ஆக்சிஜனுக்கும் 3 ஆக்சிஜன் இருந்ததுன்னா 3x16, ஒவ்வொரு ஆக்சிஜனுக்கும் 16 கிராம், ரைட். ஸோ அப்போ நம்மளுக்கு வரப்போறது 48. ஸோ 48, இது ஒரு 28, 28னா 32 வரும். 32 + 48 80 கிராம். ஸோ இப்போ 3 மோல் ஆஃப் NH4NO3, இப்போ வெயிட் ரேஷியோ எடுக்கிறேன்டா, 3 மோல் எடுத்திருக்காங்க. அப்போ 3 இன்ட்டு, நான் ஒரு மோலுக்கு தான் கால்குலேட் பண்ணி வச்சிருக்கேன், 3 × 80. ஸோ 240. அடுத்து Na3PO4 இருக்கு இல்லையா, அதுக்கு கால்குலேட் பண்ணிக்கிறோம். Na3PO4 அதாவது 3 × 23. அப்புறம் ஒரு பாஸ்பேட்டு 31 பிளஸ் 4 × 16. ஸோ நம்மளுக்கு இது 64 பிளஸ் 31, 3 × 63, 23 அப்படின்னா 69 இல்லையா. ஸோ 164 கிராம். இது 164 கிராம் எடுத்திருக்காங்க. ஸோ 164 கிராம். இது ஆக்சுவலா கரெக்டான மாஸ் எவ்வளவு எடுக்கணும், மோல்ஸ்ல எடுக்க வேண்டியது 3:1, ஆனா மாஸ்ல எடுக்க வேண்டியது 240க்கு 164 நீங்க எடுக்கணும். அப்படி இருந்தாதான் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ ஸ்டாக்கியோமெட்ரிக் ரியாக்ஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டோம், அதை வெயிட் பேசிஸ்ல மாத்திக்கிட்டோம். 240 கிராம் அம்மோனியம் நைட்ரேட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா 164
சோடியம் பாஸ்பேட் எடுக்கணும். அப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? இப்போ நான் ரெண்டையுமே கரெக்டான அமௌண்ட்ல தான் போட்டிருக்கேன் ஸ்டாக்கியோமெட்ரி படி. அதனால ப்ராடக்ட்டை நீங்க எதை வச்சு வேணாலும் கால்குலேட் பண்ணிக்கலாம். சரி, ஸ்டாக்கியோமெட்ரி படி ப்ராடக்ட் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா NH4NO3, NH4 thrice NO3, சாரி PO4 இல்லையா? NH4 thriceங்கிறப்ப ஒவ்வொரு NH4க்கும் 18 கிராம், நைட்ரஜனுக்கு 14, 4 ஹைட்ரஜன்னா 18 கிராம். ஸோ 3 × 18 பிளஸ் பாஸ்பேட்டுக்கு 31 பிளஸ் 4 × 16 எவ்வளவு? 64 வரும், ரைட்? ஸோ 3 × 18ங்கிறப்ப 54, ரைட்? 54 31 பிளஸ் 64, ஸோ எவ்வளவு வருது? 149. இது 149 கிராம் இருக்கு. NaNO3 ஓட வெயிட் என்ன? சோடியத்தோட வெயிட் 23, நைட்ரஜனோட வெயிட் 14, இதோட வெயிட் 48. ஸோ 23, 27, 37, 37 and 45, 45, ரைட்? 45 plus 85 வருதுன்னு நினைக்கிறேன். செக் பண்ணிக்கலாமா? ஸோ 23, 27, 37 and then 37, 45, ஸோ 85 வருதுடா. இப்போ 3 × 85, ரைட்? செக் பண்ணிக்கலாம். இது 149 இருக்கணும். இது 3 × 85ங்கிறப்ப 255 வருது. இப்போ நான் கரெக்டா இப்போ கண்டுபிடிச்சிருக்கேன்னு பாத்துக்கிறேன். ஆக்சுவலா ரொம்ப லென்த்தியா எடுத்திருக்கேன். ஏன்னா அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த கொஸ்டினை ரொம்ப லென்த்தியா எடுத்திருக்கேன். 255 பிளஸ் 149. ரைட் சைடு பாத்தீங்கன்னா எனக்கு 404 வருது. லெஃப்ட் சைடு பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் 240 பிளஸ் 164 அகெயின் 404. எஸ், நான் கரெக்டான ரேஷியோவை தான் ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இது கரெக்டான மாஸ் ரேஷியோ. என்ன பண்ணியிருக்கேன்? லிமிட்டிங் ரியேஜென்ட்டை கண்டுபிடிச்சிக்கிட்டேன். சாரி, லிமிட்டிங் ரியேஜென்ட் தான் கண்டுபிடிக்கல. லிமிட்டிங் ரியேஜென்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்? மாஸ் அப்ளை பண்ணி, அதாவது ஸ்டாக்கியோமெட்ரியில் கொடுத்துருக்கிறது மோல் ரேஷியோ, நான் மாஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். மாஸ் அப்ளை பண்ணி ரெண்டு பக்கமும் இந்த மோல்ஸ் எல்லாம் மாஸா கன்வெர்ட் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். இதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு லிமிட்டிங் ரியேஜென்ட் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த 404 தேவையில்லை, நான் சும்மா செக் பண்ணிக்கிட்டேன் நான் செஞ்சது கரெக்டா அப்படிங்கறத. ஏன்னா நிறைய கால்குலேஷன் இருக்குல்ல, சின்ன மிஸ்டேக் விட்டாலும் கடைசியில இடிக்கும், அதுக்காக தான். ஸோ இப்போ 240 கிராம் 164 கிராம் இந்த ரேஷியோல ரியாக்டன்ட் எடுத்தாதான் கரெக்டா இருக்கும். ப்ராடக்ட் நம்மளுக்கு தேவையில்லை, ஏன்னா ரியாக்டன் நம்ம எவ்வளவு எடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் ப்ராடக்ட். இங்க ஸ்டாக்கியோமெட்ரியில எல்லாம் கரெக்டா இருந்துச்சு, அதனால ப்ராடக்ட் இவ்வளவு கிடைக்குன்னு சொல்றேன் நான். ஆனா நான் எவ்வளவு எடுக்க போறேன்னு தெரியல. 240 எடுத்து கரெக்டா 164 எடுத்துட்டேன்னா பிரச்சனை இல்லை, எனக்கு இதே மாதிரியே கிடைச்சிரும். ஆனா நான் எப்படி எடுக்க போறேன் அப்படின்னு பாருங்க. வேற வெயிட் எடுத்திருக்காங்க, அதாவது 240க்கு 164, அதுதான் ரேஷியோ கரெக்டா. நல்லா கவனிச்சுக்கோங்க. 240 கிராம் ஒருவேளை ஃபர்ஸ்ட் ரியாக்டர் எடுத்திருந்தாங்கன்னா செகண்ட் ரியாக்டர் 164 கிராம் எடுத்திருந்திருக்கணும். இங்க பாக்கலாமா? 30 கிராம் தான் எடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ரியாக்டன். அப்ப செகண்ட் ரியாக்டன்ட் 50 கிராம் எடுத்து வச்சிருக்காங்க. செக் பண்ணுவோம். ஸோ 240 கிராமுக்கு 164 கிராம் எடுக்கணும்னா 30 கிராமுக்கு எவ்வளவு எடுக்கணும்? அவங்க 50 எடுத்திருக்காங்க, ஆனா நம்ம செக் பண்ணிக்கிறோம். 164 × 30 டிவைடட் பை 240. ஸோ பாத்துட்டீங்களா? ஸோ 20.5 கிராம் தான் எடுக்கணும், ஆனா எவ்வளவு எடுத்து வச்சிருக்காங்க? 30 கிராமுக்கு ஒரிஜினல் ரேஷியோ 20.5. ஒரிஜினல் இதுதான் ஒரிஜினலா எடுத்திருந்திருக்கணும். எப்படி கால்குலேட் பண்ணோம்? இதுல இருந்து கால்குலேட் பண்ணோம். ஆனா அவங்க எவ்வளவு எடுத்திருக்காங்க? 30க்கு 50ன்னு தப்பா எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ 30க்கு 50ன்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த 50 வச்சு, அதாவது இது எக்ஸஸா எடுத்திருக்காங்க, இனிமே இதை லிமிட்டிங் ரியேஜென்ட்டா யூஸ் பண்ண முடியாது. இதை மட்டும் தான் லிமிட்டிங் ரியேஜென்ட். நான் என்ன சொல்லியிருக்கேன்? லிமிட்டிங் ரியேஜென்ட்டை வச்சு தான் ப்ராடக்ட்டை கால்குலேட் பண்ணும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? எல்லா ப்ராடக்டோடைய மாஸ் எவ்வளவு கிடைச்சிருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ நல்லா பாத்துக்கோங்கடா. இப்போ நான் லிமிட்டிங் ரியேஜென்ட் கண்டுபிடிச்சேன், மறுபடியும் அதே ரேஷியோவை யூஸ் பண்ண வேண்டியதான். இப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட்டை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் நானும் 240 கிராம் எடுத்திருந்தேன் அப்படின்னா, ஏன்னா லிமிட்டிங் ரியேஜென்ட் அம்மோனியம் நைட்ரேட், அதனால அம்மோனியம் நைட்ரேட்டை மட்டும் தான் யூஸ் பண்ணணும் இனிமே. ஸோ 240 கிராம் அம்மோனியம் நைட்ரேட் எடுத்தேன்னா எனக்கு 149 கிராம் NH4 thrice அம்மோனியம் பாஸ்பேட் கிடைக்குது. அப்போ நான் 30 கிராம் எடுத்தா எவ்வளவு கிடைக்கும்? 149 × 30 டிவைடட் பை 240. ஸோ அகெயின் 149/8 எவ்வளவு வரும்?
ஸோ 18.5ன்னு வருதுப்பா. இது இப்போ எனக்கு ஒரிஜினலா கிடைச்ச இந்த லிமிட்டிங் ரியேஜென்ட்டை வச்சு நான் கால்குலேட் பண்ணப்ப இது 18.5 கரெக்டா கிடைச்சிரும். நல்லா பார்த்துக்கோங்க, 18.5. அடுத்து இதே இது இன்னொரு ப்ராடக்ட், அடுத்த ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அந்த ப்ராடக்ட் இங்கே கால்குலேட் பண்ணி காட்டுறேன். எந்த இடத்துல புரியலையோ அந்த இடத்துல திருப்பி திருப்பி வீடியோவை கேட்கணும். சோம்பேறித்தனமா இருந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு இந்த இடத்துல புரியல, அந்த இடத்துல புரியல, எனக்கு மொத்தமாவே வரலன்னு சொல்லக்கூடாது. டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. நம்ம வந்து 10th லெவல்ல இருந்து இந்த மாதிரி படிச்சிருந்திருக்கணும். அப்படி படிக்கல அப்படின்னா நம்ம அந்த மொத்த உழைப்பையும் இங்க போடணும். அதை விட்டுட்டு இல்ல நான் என்ன பார்த்தாலும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு வெக்ஸ் ஆகுறதோ, இல்ல இன்னொரு விஷயம் பண்ணுவீங்க. என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த சுத்தி இருக்க எல்லாரையும் குறை சொல்லுவீங்க. அதெல்லாம் வரக்கூடாது. உங்களுக்கு வாய்ப்பு ஏதாவது ஒரு இடத்துல வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த இடத்த நீங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கிடணும். எந்த இடத்துல புரியலையோ அந்த இடத்துல ரிப்பீட்டடா பார்த்து ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கு அப்ளை பண்ணணும். இந்த மூளைய சோம்பேறியா வச்சிருக்கவே கூடாது. கொஸ்டினுக்கு அப்ளை பண்ணாம நான் நல்லா கான்செப்ட் புரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எல்லாம் செய்வேன்னு நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து சோம்பேறித்தனத்தோட வெளிப்பாடு. நல்ல கான்செப்ட் யாருக்குமே புரியாது. எப்பனாலும் ஏதாவது ஒண்ணு கத்துக்கிட்டே தான் இருக்கும். கான்செப்ட் நான் 100% சம் பேசிக் கான்செப்ட் கெமிஸ்ட்ரியில வெல் பெஸ்ட் அப்படின்னு நீங்க பிஹெச்டி முடிச்சு அதுக்கப்புறம் நீங்க இதுல எவ்வளவு பெரிய அவார்ட் வாங்குனீங்கனாலும் நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா இது போய்கிட்டே இருக்கும், அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். அப்போ நம்ம ஒவ்வொரு கொஸ்டினையும் சால்வ் பண்றதுன்னா என்ன அர்த்தம், கான்செப்டை லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அதை விட்டுட்டு நான் எல்லாம் தெரிஞ்சு எனக்கு போட்டவனே ஆன்சர் வந்துடணும் அப்படின்னா அப்படிலாம் வர்றதுக்கு யாருக்குமே வாய்ப்பு கிடையாது. எல்லாருமே ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் போயிருப்பாங்க. அந்த இதை பண்ணாம எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு எதிர்பார்க்கறது சோம்பேறித்தனத்தோட வெளிப்பாடு. பாத்துக்கோங்க. சரி, ஓகே. இங்க பாருங்க, லிமிட்டிங் ரியேஜென்ட் நான் 30 கிராம் எடுத்தேன்னா 18.5 கிராம் அமோனியம் பாஸ்பேட் கிடைச்சிருக்கு. இப்ப அதே இது லிமிட்டிங் ரியேஜென்ட்டை வச்சுதான் நான் இந்த ப்ராடக்ட்டையும் கால்குலேட் பண்ணணும். ஸோ அப்போ அகைன் ஒரிஜினலா என்ன 240 எடுத்திருந்தீங்க அப்படின்னா 255 கிராம் NaNO3 கிடைச்சிருக்கணும். எவ்வளவு அமோனியம் நைட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா 255 கிராம் NaNO3 கிடைச்சிருந்திருக்கணும். ஆனா நான் எவ்வளவு எடுத்திருக்கேன், 30 தான் எடுத்திருக்கேன். அப்போ 255 into 30 divided by 240. ஸோ கேன்சல் பண்ணேன்னா அப்ராக்சிமேட்டா 32 அப்ராக்சிமேட்டா 32ங்கிறது வருது. அதாவது ஆக்சுவலா இது எப்படி இருக்கும்னா 31 பாயிண்ட், இது வந்து ஸோ 32.8, அப்போ 32ன்னு எடுத்துக்கிறேன். அப்ராக்சிமேட்டா 32 கிராம். ரொம்ப வித்தியாசம் வரல, 0.02 தான் வருது. ஸோ இப்போ பாருங்க, நான் 30 கிராம் லிமிட்டிங் ரியேஜென்ட்டா எடுத்ததோட விளைவு, அதாவது இதை கரெக்டா எடுக்கல அப்படிங்கிறதுனால நான் இதை வச்சு கால்குலேட் பண்ண முடியாது. இதுல எனக்கு என்ன வந்திருக்குன்னு நல்லா கவனிச்சுக்கோங்க. 18.5 கிராம் அம்மோனியம் பாஸ்பேட் வந்திருக்கு. 18.5 கிராம் பா, இது 8.5 மாதிரி தெரியுது பாருங்க. 18.5 கிராம், இது 32 கிராம் வந்திருக்கு. சரி, இப்ப இன்னொன்னு கேக்குறாங்க, எக்ஸஸ் ரியாக்டன்ட் லெஃப்ட் ஓவர் என்ன இருக்கும். இந்த லிமிட்டிங் ரியேஜென்ட் ஃபுல்லாவே காலியா இருக்கும். அப்ப நீங்க ஃபைனலா எடுக்கிற ஒரு வெசல்ல இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னா அந்த வெசலுக்குள்ள நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஆக்சுவலா நம்ம என்ன எதுக்காக ரியாக்ஷன் பண்றோம், ரியாக்டன் காலியா போய் ப்ராடக்ட் இருக்கணும். ஆனா இங்க என்ன நடக்குங்கிறத பாருங்க. இப்ப ப்ராடக்ட் 18.5 கிராம் என்ன ஃபார்ம் ஆயிருச்சு, அம்மோனியம் பாஸ்பேட் ஃபார்ம் ஆயிருச்சு. NH4 thrice PO4. அதே மாதிரி வேற என்ன ஃபார்ம் ஆயிருக்குடா, NaNO3 ஃபார்ம் ஆயிருக்கு. NaNO3 வந்து 32 கிராம் வந்திருக்கு. இது போக இந்த லிமிட்டிங் ரியேஜென்ட் ஃபுல்லா காலி ஆயிடுச்சு. ஏன்னா இதுதான் ப்ராடக்ட்டை கொடுத்துருக்கு. ஆனா நான் எடுத்த அந்த Na3PO4ல 20.5 மட்டும்தான் இந்த 30க்கு யூஸ் ஆயிருக்கும். மீதி இருக்கிறதுக்கு இந்த ஜோடி இல்லை. அதனால என்னன்னா 20.5னா ஆல்மோஸ்ட் 29.5 நம்மளுக்கு எக்ஸஸா 29.5 எக்ஸஸா Na3PO4 அப்படியே நிக்குது. இதுதான் எக்ஸஸ். இப்ப பாத்தீங்களா, ரியாக்டன்ட் எக்ஸஸா நிக்குது, ப்ராடக்ட் கொஞ்சமா ஃபார்ம் ஆயிருக்கு. இது வந்து எதனால அப்படின்னா இந்த லிமிட்டிங் ரியேஜென்ட். ஃபர்தர் கொஸ்டின் சால்வ் பண்றேன்டா. அது போக நான் இந்த போஸ்ட்ல இந்த கொஸ்டினை உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். நீங்களும் ஃபர்தர் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. தப்பா கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். தப்பா தான் வரும், பரவாயில்ல, தப்பா வர்றதை செய்யுங்க. ஆனா நீங்க தப்பா வர்றதை செய்ய கூட மாட்டேங்கிறீங்க. உங்க பக்கத்துல உட்காந்து உங்களை அரட்டி உங்களை வந்து ரொம்ப ஏதாவது ஒண்ணு ஃபோர்ஸ் பண்ணி அப்படி செய்ய வேண்டியிருக்கு. ஃபோர்ஸ் வந்து நான் பண்றதுல உங்களுக்கு, இப்ப நான் ஃபோர்ஸ் பண்றேன் அப்படின்னா என்னோட பார்ட்டை என்னோட கடமையை செய்யறதுக்காக ஃபோர்ஸ் பண்ணலாம். பட் நீங்க உங்களை ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும்.
ஆனா இப்ப நான் ஒரு சம்ம கொடுக்குறேன் அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த சம்ம பாத்துக்கிட்டே உட்காந்துருக்கீங்க. அது தெரியாது, எனக்கு பேசிக் தெரியாது. நீங்க எத்தனை காரணங்கள் சொல்லுவீங்க அப்படின்னா எனக்கு பேசிக் தெரியாது, நான் கேப் விட்டு வந்திருக்கேன். அப்புறம் வந்து என்ன சொல்லுவீங்க, எனக்கு வந்து 10th இருந்து எனக்கு வந்து எந்த டீச்சரும் வந்து இப்படி பண்ணல, புரிஞ்சு படிக்கிற மாதிரி சொல்லி கொடுக்கல, புரிஞ்சு படிக்கிற மாதிரி இதுல படிக்கல, இப்படின்னு ஏகப்பட்ட காரணங்கள் வச்சிருப்பீங்க. அந்த காரணம் எல்லாம் நீங்க வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா காரணம் மட்டும்தான் இருக்கும். எந்தெந்த இடத்துல வாய்ப்பு கிடைக்குதோ அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிடணும். சரி, நான் இப்ப சொல்றதோட அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்காங்கிறது தெரியல. ஆனா நான் அதை எப்படி சிஸ்டமேட்டிக்கா கொண்டு போறதுங்கிறத சொல்றேன். ஃபர்தர் கொஸ்டினை இதுல சால்வ் பண்ணுங்க. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, பாதி சால்வ் பண்ணி கொண்டு வாங்க, பாதி சால்வ் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. மீதியை சால்வ் பண்றது எப்படி, நீங்க எந்த இடத்துல தப்பு பண்ணிருக்கீங்கிறத அந்த இடத்துல நான் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு திருப்பி வேற ஒரு வீடியோ பண்ணி அனுப்பி விடுவேன். தேங்க்யூப்பா.